நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ஜென் குருவும் அவரது சீடரும் ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தனர். நீண்ட பயண தூரத்தின் காரணமாக அவர்கள் இருவருக்கும் மிகுந்த பசியும் களைப்பும் ஏற்பட்டது. ஜென் குரு அருகில் ஒரு வீடு இருப்பதை கண்டார். அந்த வீட்டில் நாயுடன் ஒரு மனிதர் இருப்பதையும் அவர் கண்டார். ஜென் குரு எளிமையான ஆடைகளை அணிந்திருந்த அந்த மனிதரை அணுகி, நாங்கள் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்றோம். இந்த நீண்ட பயணத்தின் காரணமாக எங்களுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. எங்களுக்கு ஏதாவது உங்களால் சாப்பிட தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த நபர் கண்டிப்பாக தருகிறேன் என்று கூறினார். அவர்கள் இருவரையும் தனது வீட்டிற்கு வரவேற்றார். அவர்கள் இருவருக்கும் உணவை பரிமாறினார் அந்த நபர். அவர்கள் இருவரும் சாப்பிட்ட பிறகு ஜென் குரு அந்த மனிதரின் வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தார். அவரின் நிலம் மிகவும் வளம் மிக்கதாக இருப்பதை அவர் கவனித்தார். இருப்பினும் அந்த நபர் அவரின் நிலத்தை அதிகம் பயன்படுத்துவதாக அவருக்கு தெரியவில்லை. இதனை பார்த்த பிறகு ஜென் குரு அந்த நபரிடம் ஆர்வத்துடன், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், என்னிடம் நிறைய பால் கொடுக்கும் பசு உள்ளது. நான் அதன் பாலை விற்று அதன் மூலம் பிழைப்பு நடத்துகின்றேன் என்று கூறினார். ஜென் குரு இதை பற்றி யோசித்துவிட்டு, இந்த பசுவை மட்டுமே நம்பியிருக்கின்றாய், பசுவுக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். இதற்கு அந்த மனிதரிடம் தெளிவான பதில் இல்லை. ஜென் குருவும் அவரது சீடரும் அன்றைய இரவை அவனின் வீட்டிலேயே கழித்தனர். காலையில் அவர்கள் கிளம்பும்போது ஜென் குரு தன் சீடரிடம், பசுவை இந்த குண்டில் இருந்து கீழே தள்ளுங்கள் என்று கூறினார். சீடர் சற்று அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் தனது குருவின் அறிவுறுத்தலை மீறாமல் தன் குருவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர் சொன்னபடியே அந்த பசுவை குண்டிலிருந்து கீழே தள்ளினார். இதனை கண்ட அந்த மனிதர் மிகவும் திகைத்து போய் செய்வது அறியாமல் இருந்தார். இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் உருண்டு ஓடின. பல ஆண்டுகள் கழித்து இப்போது ஜென் குருவாக இருக்கும் சீடர் மீண்டும் அந்த கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தார். ஒரு காலத்தில் எளிமையாக இருந்த இந்த வீடு இப்பொழுது பிரம்மாண்டமாகவும், அந்த விளைநில பகுதிகள் இப்பொழுது காய்கறிகளும் பழங்களும் உள்ள தோட்டப்பகுதிகளாகவும் மாறி இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஒரு காலத்தில் தன் பசுவை மட்டுமே நம்பியிருந்த அந்த மனிதன் இப்பொழுது வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கின்றார் என்று அந்த ஊர்க்காரர்கள் சொல்வதை அந்த குரு கேட்டார். அந்த மனிதன் அந்த சீடனை அடையாளம் கண்டு அவரை தன் வீட்டிற்கு வரவேற்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களும் உங்கள் குருவும் என்னை சந்தித்தீர்கள். என் பசு குன்றிலிருந்து விழுந்த பிறகு நான் வித்தியாசமாக சிந்திக்க தள்ளப்பட்டேன். அதனால் என் நிலத்தில் பழங்கள், காய்கறிகளை நடவு செய்தேன். மேலும் நிலத்தை பயன்படுத்துவதற்கான புதிய வழிகளை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். மேலும் இப்பொழுது நான் தான் இந்த பகுதியில் அதிக மகசூல் எடுக்கும் விவசாயி என்று பெருமையாக கூறினார். சீடன் தன் குருவின் செயல்களின் ஞானத்தை பல வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது உணர்ந்து கொண்டார். சில நேரங்களில் நாம் அதிகம் சார்ந்திருப்பதை இழப்பது நமது ஆறுதல் மண்டலத்திலிருந்து நம்மை வெளியேற்றி பெரிய வெற்றிக்கு நம்மை இட்டுச் செல்லும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.